Dear 12th standard students, in this video we are going to learn the 10th sum from the exercise 10.8. The question is, a tank initially contains 50 liters of pure water. The water la edume kalakala, pure water 50 liters irukku oru periya tank la. Starting at time t equal to 0, a brine containing with 2 grams of dissolved salt per liter flows into the tank at the rate of 3 liters per minute. ஒரு நிமிஷத்துக்கு 2 கிராம் சால்ட் கலந்து 3 liters per minute வந்து அந்த டேங்க் உள்ளார அதை செலுத்துறாங்க. போகும்போது the mixture is kept uniform by stirring. அதாவது கலக்கினே இருக்காங்க. the well mixed கலக்கினே இருக்கிற அந்த மிக்சர் வந்து flows out of the tank at the same rate. அந்த சேம் ரேட்னா என்னன்னா 3 liters per minute வெளியில போயிட்டே இருக்கு. Find the amount of salt present in the tank at any time t is greater than 0. ஸோ அந்த சால்ட் அப்படின்றது தான் கேட்குறாங்க. அதனால அந்த let x be the denote the amount of salt in the tank at any time t அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ dx by dt வேணும் எனக்கு. dx by dt வந்து இந்த சம்மில் வந்து எப்படி எடுக்கணும்னா இன்ஃப்ளோ ரேட் மைனஸ் அவுட்ஃப்ளோ ரேட். உள்ள என்ன ரேட்டு வருது அதே மாதிரி வெளியில் என்ன போகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ உள்ள என்ன வருது, உள்ள இன்ஃப்ளோ என்ன வருதுன்னு பாருங்க. 3 liters per minute 2 grams salt கலந்து உள்ள போகுது. So 2 into 3 that is 6. இதுதான் inflow. 2 into 3 6. அதான் flows into the tank. வெளியில வருது. வெளியில ஆல்ரெடி அங்க டேங்க் உள்ளார எவ்வளவு இருக்கு, 50 liters வாட்டர் அங்க இருக்கு. இப்போ வெளியில வர்றது 3 liters per minute. அதாவது சேம் ரேட்ல வெளியில வருது. பட் எக்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியாது சால்ட் எவ்வளோன்றது. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, 3 times எக்ஸ் அது வெளியில வருது. அவுட் ஆஃப் ஹவு மச், 50 liters ஆல்ரெடி இருக்கு இல்லையா, ஸோ அதை பை 15 போடணும். ஸோ 3x by 50. ஸோ இதுதான் அவுட்ஃப்ளோரோடைய ரேட். ஸோ யூ வில் கெட் 6 minus 3 by 50x. ஸோ அப்படின்னு உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும் dx by dt. ஸோ இதில் ஒரு கேல்குலேஷன் பர்பஸுக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ இதை அப்படியே காமனாக வெளியில் எடுக்கணும். -3 by 50 காமனாக எடுங்க. -3 by 50 காமனாக எடுத்தீங்கன்னா இது பாசிட்டிவாக ஆகிடும். எக்ஸ் பாசிட்டிவ் ஆகிடும். அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. மைனஸ் இப்போ இந்த இடத்துல இது காமனே இல்லை, பட் இதை எடுத்தாச்சு, எடுத்துதான் ஆகணும், ஒரு வழியில் எடுத்தாச்சு. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன செய்யணும், இந்த இடத்துல 6 into இதோடைய ரெசிப்ரோக்கலால் இங்கே என்ட்ரு பண்ணணும். 6 into 50 by 3. 3 by 50 ரெசிப்ரோகேட் பண்ணால் என்ன வரும், 50 by 3 வரும் இல்லையா, அதை இங்கே போடணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 into 50 100. ஸோ எக்ஸ் மைனஸ் 100 அப்படின்னு வரும். ஸோ ரைட் சைடில் -3 by 50 into x minus 100, லெஃப்ட் சைடில் dx by dt. ஸோ dx இருக்கிறதுனால எக்ஸ் டேர்ம் கீழே இங்கே வந்துடணும், dt அங்கே போயிடணும். ஸோ dx by 100 x minus 100 equal to -3 by 50 into dt. Now integrating on both sides, we will get the answer as x minus 100 is equal to c e power -3 by 50t அப்படின்னு நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ this is the equation you will get after integrating. டைம் t equal to 0 அப்படின்னும் போது சால்ட் எதுவுமே இல்லை, சால்ட் கண்டென்ட் இல்லை, பியூர் வாட்டர் தான் இருக்கு. ஸோ x is equal to 0 அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get the value of c as -100. ஸோ -100 இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்க ஈக்குவேஷன் 1ல. Now the equation 1 becomes x minus 100 equal to -100 into e power -3 by 50t. நமக்கு டைம் வந்து வேற ஏதோ ஒரு டைம்லாம் கொடுக்கல, அட் எனி டைம் ஜென்ரலாக ஆன்சர் வந்து ஜென்ரலாக கேட்டுருக்காங்க, ஒரு பர்டிகுலர் டைம் கேட்கல. ஸோ அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணியாங்கன்னா சம் முடிஞ்சிச்சு. ஸோ எக்ஸ் மைனஸ் 100, இந்த -100 இங்கே ரைட் சைடில் போச்சுன்னா x is equal to 100 minus 100 into e power -3 by 50t. ரெண்டு டேர்ம்லேயும் 100 காமனாக எடுங்க. ஸோ if you take the 100 as common, இங்கே என்ன வரும், 1 minus e power -3 by 50t. So this is the answer. That's all. Thank you.